ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க, அதுவும் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கிறது. ஸ்டார்ட் அப்னாலே தெரியும் எவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 அப்போ வந்து ரொம்ப டாப்பாக இருக்கிறது வந்து பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி வந்து ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய பிளாக் பஸ்டர் கம்பெனி கிட்ட பேரம் பேசுறதுக்கு போகுது. எந்த கம்பெனி வந்து ஸ்ட்ரகிளிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஃபிளிக்ஸ் தான். ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸோட சிஇஓ என்ன பண்றாரு, பிளாக் பஸ்டரோட சிஇஓ கிட்ட போய் எங்களோட கம்பெனியை வந்து நீங்க $50 பில்லியன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேட் பேச போயிருக்காரு. இதை கேட்ட பிளாக் பஸ்டரோட சிஇஓ இருப்பார் இல்லைங்களா, ஜான் ஆன்டிகோ, அங்க ஒரு ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்க போக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பி பாக்குற அளவுக்கு வந்து சவுண்ட் வந்துருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரகிளிங்கா இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து உன்னோடது, நான் எங்க இருக்க நீ எங்க இருக்க, நீ இருக்கிற ரேஞ்சுக்கு என் கிட்ட வந்து உன் கம்பெனி நான் $15 பில்லியன் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி பிட்டு போட்டு ஓவரா கெத்து காமிச்சு பேசியிருக்காருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல எப்படி அவ்வளோ டாப்ல இருந்த பிளாக் பஸ்டர் கம்பெனி வீழ்ச்சியை நோக்கியும் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த நெட்ஃபிளிக்ஸ் டாப்பா போச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் தமிழ். 1990 ஹோம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேர் போனது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாக் பஸ்டர் தாங்க. எல்லாத்து வீட்லயும் கண்டிப்பா இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனி இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லா ஃபேமிலிக்குமே வந்து வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி போய் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மூவி பார்க்காம இருக்காத ஃபேமிலியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு 9000 ஸ்டோர்ஸ் இருந்துச்சு, 60,000 எம்ப்ளாயி இருந்தாங்க, அது போக $6 மில்லியன் ரெவன்யூ அவங்க கம்பெனிக்கு வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1997 ரீட் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. டிவிடி பிளேயர் அந்த காலத்துல டெக் மாதிரி இருக்குங்களா, அதை கொண்டு போய் கடையில கொஞ்சம் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த டிவிடி பிளேயரை வந்து அவங்க லேட்டா கொடுத்ததுனால கடைக்காரங்க இவங்களுக்கு $40 வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட ஃப்ரெண்டான மார்க் ராண்ட்லோப்போட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பேர் தான் நெட்ஃபிளிக்ஸ். இவங்க வந்து டிவிடி பிளேயரை கொடுக்கும்போது லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைன் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நாம வந்து ஆன்லைன் மூலமாவே நம்ம மூவிஸ் வந்து ரெண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களோட பேஸ் ஐடியா. $50 மில்லியன் மிஸ்டேக்குங்க. வருஷம் 2000 தான் நெட்ஃபிளிக்ஸ் காசை தண்ணி மாதிரி இஷ்டத்துக்கு இறச்சி செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க அவ்வளவு செலவு பண்ணி இவங்க கிட்ட இந்த சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் தான். இவங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இறங்கின இந்த பிசினஸ் பிளான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல. அதனாலதான் பிளாக் பஸ்டர் கம்பெனி கிட்ட போய் இவங்க வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க டிவிடி பிளேயர் எல்லாமே ரெண்டுக்கு தானே விட்டுட்டு இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான ப்ராஃபிட் எல்லாம் வரும்ல அப்படிங்கறத பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க. பிளாக் பஸ்டரோட சிஇஓ நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஆன்டிகோ. அவர் வந்து இவங்களை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்லயே நாங்க தான் கிங், அப்படி இருக்கீல இப்போ ஸ்டார்ட் அப் ஆகி அது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து நீங்க எனக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமா அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட கம்பெனி எப்படி வீழ்ச்சியை நோக்கி போச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ அவங்க வந்து பிளாக் பஸ்டர் எப்பவுமே வந்து ஆஃப்லைன்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களோட ஸ்டோர்ஸ் மட்டும்தான் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர நம்ம காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கணும்னு சொல்லுவாங்களா, ஸோ மாடர்னைஸ் ஆகுதுல அவங்ககிட்ட மிஸ்டேக்கா இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன்ல அப்கிரேட் ஆயிட்டு இருக்கீல, நீங்க ஆஃப்லைன்லயே உட்காந்து கடை போட்டு உட்காந்து இருந்தா யார் வாங்குவாங்க? ஸோ அந்த பிளானை வந்து முன்னாடியே யோசிச்சு சொன்னதா நெட்ஃபிளிக்ஸ் சிஇஓ. இவரை வந்து நாங்க இப்போ நல்லா போயிட்டு இருக்கோம், என்னோட அட்வைஸ்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி பேசி அனுப்பிச்சுட்டுதான் இந்த பிளாக் பஸ்டர் சிஇஓ. இந்த மாதிரி மாடர்னைஸ் ஆகாம இனிமே வந்து பழசையே வச்சுட்டு இருந்ததுனாலதான் இவங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. The real reason Black Buster failed என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸை ரிஜெக்ட் பண்ணது. இது இருந்தாலும் எந்த ரீசனுக்காக அவங்க இப்படி கொலாப்ஸ் ஆனாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட் ஃபீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெட்ஃபிளிக்ஸே வந்து மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி லேட் ஃபீஸா அவங்க காசு எச்சா வாங்காதனால. ஆனா இந்த பிளாக் பஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, லேட் ஃபீஸா வர்றவங்க கிட்டயே ஃபைனை போட்டு $800 மில்லியன் வந்து வருஷத்துக்கு earn பண்ணிருக்காங்க. 2005 தான் இந்த லேட் ஃபீஸை வந்து பிளாக் பஸ்டர் ரிமூவ் பண்றாங்க. இது வந்து ரொம்பவே லேட்டுங்க. அப்பவுமே வந்து மக்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இல்ல அவங்க சும்மாவே கொடுத்தாலும் வேற ஏதோ வந்து நெகோஷியபிளா இருக்கிற மாதிரி ஃபீஸ் எச்சா வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து பிளாக் பஸ்டர் மேல வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஃபெயிலியருக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்டேட்டட் பிசினஸ் மாடல் தாங்க. இந்த பிளாக் பஸ்டரோட வருமானம் குறைய அவங்க இருக்கிற ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் எல்லாமே வந்து அதிகமானதுனால இவங்களுக்கு இந்த ஆபரேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ வேணும்னா இவங்க தான் போய் வாங்கணும், அப்புறம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம திருப்பி கொடுக்கலனாலும் ஃபைன் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க போய் வாங்கிட்டு வரதே வந்து ரொம்ப பெரும் பாடா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்களை எங்கேயுமே வர வைக்காம அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி எந்த ஆன்லைன்லயே வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல 2004 தான் வந்து பிளாக் பஸ்டர் என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க வந்து மக்கள் டிவிடி பிளேயர்ல பார்த்த அளவுக்கு குவாலிட்டி அது எல்லாமே வந்து ஸ்ட்ரீமிங் எல்லாமே ரொம்பவே வந்து மோசமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்பவுமே வந்து ஏதோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நல்லா தான் பெஸ்டா கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க செலவு பண்ணமே வந்து அவங்களுக்கு எச்சா அதுல
லாஸ்ட் ஆச்சே தவிர அவங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. ரெட் பாக்ஸ்ங்கிற கம்பெனி டிவிடி பிளேயர் எல்லாமே வெறும் $1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வால்மார்ட், அமேசான் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மூவிக்கே வந்துட்டாங்க. ஈவன் கேபிள் ஆபரேட்டர்ஸ்மே வந்து நம்மளுக்கு மூவி எல்லாமே ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன மீனா இருந்த நம்மளுடைய நெட்ஃபிளிக்ஸ் இப்போ பெரிய ஷார்க்கா மாறிடுச்சுங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பஸ்டர் முழுக ஆரம்பிச்சிருச்சு. இதனால பிளாக் பஸ்டர் தனக்கு தானே வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அவங்களோட அரகன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபெயிலியர் மெத்தடு, அதுக்கப்புறம் ரொம்ப ஓல்டா ஃபாலோ பண்ணதே வந்து மாடர்னைஸ் ஆகாதது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ரீசனே வந்து அவங்களோட பிசினஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசனா இருந்துச்சு. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் எப்படி growth ஆச்சு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஈஸி, எந்த லேட் ஃபீஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அல்காரிதம் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி மூவி பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி ஓரியன்டாவே மூவி வந்துட்டு இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மூவி நீங்க பாத்துருக்கீங்க, கண்டிப்பா இந்த மூவியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மூவிஸ் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா சஜெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மக்களுக்கு. ஸோ இந்த அல்காரிதம் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. இந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007 ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க. 2013 ஓன் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அதோட growth ரொம்ப அபரிகரமா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் பிக்கஸ்ட் கண்டென்ட் ப்ரொடியூசரா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. 2010 வந்து பேங்க்ல இருந்து நோட்டீஸே விட்டுட்டாங்க, இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எவ்வளவு ஸ்டோர்ஸ் இருந்தாங்களோ எல்லாத்தையுமே வந்து இழுத்து மூடிட்டாங்க, ஒரே ஒரு ஸ்டோர்ஸ் தவிர. அதுவும் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்ங்கிற ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி பார்க்குற தளமா வந்து இருக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த ஒரு கடை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. இந்த இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பஸ்டர் கம்பெனி ஒன்றும் நெட்ஃபிளிக்ஸ்னால பிசினஸ் மாடல் வந்து ஃபிளாப் ஆகல. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், நான் நல்லா மாத்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சும் இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும், நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. காலம் முன்னாடி போயிடும். இப்போ மக்களும் சேர்ந்து காலத்தை கூட போறதுனால உங்களோட கடை அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மிஸ்டேக் வந்து தான் நம்மளுக்கு நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிகவர் பண்ணி இப்போ வந்து வேர்ல்ட்லயே நம்பர் 1 இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸோட வளர்ச்சிக்கு ஃபைனல் ரீசனா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாலே முக்கியமா கஸ்டமரோட பெயினை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாங்க. பாலிசிஸ் எல்லாமே வந்து அவங்க தேவையில்லாத எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ கஸ்டமரோட பெயின் வந்து அவங்க புரிஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் பண்றதுனால மக்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருந்துச்சு அவங்க கிட்ட எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு. பிளாக் பஸ்டர் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுச்சோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க ரிகவர் பண்ணி அந்த ப்ராப்ளமே இல்லாம இவங்க ஸ்மூத்தா கொண்டு போனதுனாலே எல்லா மக்களுக்குமே இவங்களோட ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறதுல இருந்தே ப்ரூஃப் ஆயிடுச்சுங்க. எப்போ டாப்ல இருந்த பிளாக் பஸ்டர் கீழே வந்துட்டாங்க, கீழே இருந்த நெட்ஃபிளிக்ஸ் மேல போயிட்டு நம்மளுக்கும் நிச்சயமா வந்து காலம் வரும். நாமளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இருந்து சூப்பர் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.